புதுச்சேரியில் ரெஸ்டோ பாரில் பிறந்த நாள் கொண்டாடிய தமிழகத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட தகராறில் பார் ஊழியர் ஒருவர் கத்தியால் குத்தியதில் ஒரு மாணவர் உயிரிழந்தார். மற்றொருவர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். தகவல்களை பகிரலாம். வணக்கம். சென்னை தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் மதுரை மேலூரை சேர்ந்த சார்ஜன் என்பவர் தனது பிறந்த நாளை கொண்டாட புதுச்சேரி வந்தார். அப்போது அவருடன் தமிழகத்தைச் சேர்ந்த வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தன்னுடைய கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை அழைத்து வந்துள்ளார். குறிப்பாக 15க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 11:30 மணி அளவில் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள மது மற்றும் நடந்தக்கூடிய ரெஸ்டோ பாருக்கு அழைத்து வந்து அங்கு மது அருந்து இருந்துள்ளனர். அப்போது அவர்களுக்குள்ளே சண்டை ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்ததால் அங்கிருந்த மற்ற வாடிக்கையாளர்கள் அவர்களை வெளியே அனுப்புமாறு நிர்வாகத்தில் முறையிட்டதால் அங்கிருந்த பவுன்சர்கள், ஓட்டல் ஊழியர்கள் அவர்களை பாரிலிருந்து நள்ளிரவு வெளியேற்றியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் தங்களை ஏன் வெளியேற்றுங்கள் என்று பவுன்சர் மற்றும் ஊழியருடன் கடும் வாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சிறிது நேரத்தில் கல்லூரி மாணவர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் கோபமடைந்த முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பார் ஊழியர் அசோக்ராஜ் என்பவர் அங்கிருந்த கத்தியை எடுத்து மோஷிக் சண்முகப்பிரியன் மற்றும் சாஜின் ஆகிய இருவரையும் கத்தியால் குத்தினார். இதனால் இருவரும் ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் அப்பகுதிக்கு வந்து அவர்களை இருவரும் மீட்டு மருத்துவமனைக்கு சென்றபோது சண்முகப்பிரியன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்ததை அடுத்து சாஜனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மதுபாரில் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில், குறிப்பாக பவுன்சர் மற்றும் கல்லூரிகளுக்கு ஏற்பட்ட தகராறில் இருவர் கத்தியால் குத்தப்பட்டு ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது ஓட்டல் ஊழியர்கள் 8 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அங்கு பகுதியில் டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டு அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விடுமுறை தினத்தில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இங்கே மது அருந்துவது வழக்கமாக நிலையில் ரெஸ்டோ பாரில் இந்த சம்பவம் நடைபெற்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.